சவுதி அரேபியா தபுக்ல ஜெயித் சலீம் அல் அதிவிங்கிறவர் செஞ்ச ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பல நாட்கள் கடந்தும் பலராலையும் பேசப்பட்டு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தன்னுடைய மகனை கொலை செஞ்ச ஒருத்தருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த கடைசி நேரத்துல அந்த கொலை செஞ்சவர் இவர்கிட்ட வந்து இவரோட கையை பிடிச்சி, நான் இத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்த நேரத்தில் நான் இந்த விஷயத்தை எல்லாம் செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்துட்டேன், ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா நீங்க என்ன மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் என்ன கடைசி வரைக்கும் மன்னிக்க மாட்டான், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவரோட கையை பிடிச்சி அழுதிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுற கடைசி நொடியில இந்த ஜெயித் சலீம் அல் அதிவி என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, தான் அவரை மன்னிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பாதிக்கப்பட்ட குடும்பத்துல அந்த முக்கியமானவங்க அந்த தப்பு செஞ்சவரை மன்னிச்சா, அதோடயே அந்த விஷயம் முடிவுக்கு வந்துடும். அவங்க தேவையா இருந்தா அவர்ட்ட இருந்து பணங்கள் எதையும் எடுத்துட்டு அவரை விடுவிக்கலாம். ஆனா இவரு, நான் அல்லாஹ்வுக்காக என்ன அவரை மன்னிக்கிறேன். அல்லாஹ் எனக்கு மறுமையில ஜன்னத்து ஃபிர்தௌஸ தரட்டும் அப்படின்னு சொல்லி இவரை முழுமையா மன்னிச்சு அவருக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கிறார். இந்த விஷயம் தான் இன்றைக்கு சவுதி அரேபியாவையும் தாண்டி சர்வதேசத்திலேயும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பழி வாங்குறத விட மேலான ஒரு விஷயம் மன்னிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஜெயித் சலீம் அல் அதிவியருடைய செயற்பாட்டிலிருந்து தெளிவாகவே விளங்கியிருக்கு. இந்த உலகத்துக்கு அவரு பெரியொரு உதாரணமா திகழ்றாரு. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யாராவது அநியாயம் செஞ்சிருந்தா அவங்கள மன்னிக்க பழக்குவோம். மன்னிக்கிறது மட்டும்தான் இந்த உலகத்துல மனிதத்தை வாழ வைக்கும்.